இப்போ பூண்டு கத்திரிக்காய் பண்ணுறதுக்காக நான் வந்து கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் போதும். அதுக்கப்புறம் பூண்டையும் குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ பூண்டு கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பூண்டு கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சேன். இப்போ இது ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். அப்புறமா வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். த்ரீ மினிட்ஸ் ஆச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், பூண்டு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. அதாங்க பூண்டு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.